காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். ஜெபம் செய்வோமா? எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, பெண் குழந்தைக்கு வருங்காலத்தை உறுதி செய்தல். Assuring future for the girl child. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். Mark chapter 5 verse 41. Then he took the child by the hand and said to her, Talitha Kumi, which is translated, little girl, I say to you, arise. இன்றைய வாசிப்பு பகுதி மார்க் 5 வசனங்கள் 21 முதல் 24 முடிய மற்றும் 35 முதல் 43 முடிய. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவ்விரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். 35வது வசனம் முதல். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடம் பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார்.
அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். பெண் குழந்தைக்கு வருங்காலத்தை உறுதி செய்தல். பெண்கள் நாட்டின் கண்கள், வீட்டின் விளக்கு என்றெல்லாம் பாராட்டப்பட்டாலும் பெண் கல்வி உயர நாடு உயரும் என்பதெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே வெறும் விளம்பரம் மட்டுமே. இந்திய தேசத்தில் 2002ஆம் ஆண்டில் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட நிகழ்வு அது. பிறந்து 10 நாட்களான பெண் குழந்தை ஒன்று பேருந்தில் கேட்பாரற்று கிடந்தது. மிகவும் ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தை எடுத்து செல்லப்பட்டது. அந்த குழந்தை தமிழ்நாட்டிலே தஞ்சாவூரிலிருந்து மதுரைக்கு வந்த அரசு பேருந்தில் கிடந்தது. இத்தகைய நிகழ்வுகள் இன்றும் ஏராளம் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்திய இலக்கியங்கள் சிலவற்றில் பெண்கள் மதிப்புடன் விவரிக்கப்பட்டாலும் அவை வெறும் எழுத்துகளில் மட்டுமே. செயல்பாட்டிலோ அன்றாட வாழ்வில் பெரும்பாலும் மாறான நிலைமையே இன்றும் காணப்படுகிறது. ஆண் பெண் இன வேறுபாடு, ஆண் குழந்தை பிறந்தால் முழு குடும்பமும் மகிழ்ச்சி அடைவது, பெண் குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சியற்ற நிலை இன்றும் நம் சமூகத்தில் காணப்படுகின்றது. பெண் குழந்தைகள் வியாதிப்பட்டால் வியாதி தானாக குறையும் என்று அநேகர் விட்டு விடுகிறதையும் நம்முடைய நாட்டிலே பார்க்க முடிகிறது. Bring up a girl child is like watering the neighbor's plant என்று ஆங்கிலத்திலே சிலர் கூறுகிறார்கள். அதாவது பெண் குழந்தையை முன்னேற்றுவது, வளர்த்து வருவது அயலான் தோட்டத்து செடிக்கு தண்ணீர் வைப்பது போன்றதாகும் என்ற நிலையும் உள்ளது. பெண் குழந்தைகளை பொருளாக பார்க்கின்ற ஒரு பார்வை இன்று மிக அதிகமாக காணப்படுகிறது. பெண் குழந்தையின் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்வியாகவும் காணப்படுகின்றது. பெண் குழந்தைகள் வாழ வளர தகுதியற்ற ஒரு நாடு நம் நாடு என்று கருதும் அளவிற்கு அநீதிகள், கொடூரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பெண் குழந்தைகளின் வாழ்வு மிகவும் ஆபத்தான இந்த நிலையில் திருச்சபையிலே அங்கம் வகித்திருக்கிற நீங்களும் நானும் சிப்போராக்களாக, மிரியாம்களாக அர்ப்பணிப்புடன் செயல்படும் நாட்கள் வரும் என்றால் ஆண்டவரின் படைப்பாகிய பெண் சமூகம் பாதுகாக்கப்படும், காப்பாற்றப்படும். முதலாவதாக தனிநபர்கள் மாற்றுருவாக்கம் பெற வேண்டும். அருமையானவர்களே, assuring a future for the girl child requires individual transformation. பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே இந்த பகுதியை நாம் படிக்கும் போது ஒரு சிறு பெண்ணின் மதிப்பை ஆண்டவர் உலகறிய செய்வதையும் அவள் மீது ஆண்டவர் கொண்டுள்ள கரிசனையும் நாம் புரிந்து கொள்ளலாம். சீரியாவில் இருக்கக்கூடிய ராஜாவினுடைய படைத்தலைவர் பெயர் தான் நாகமான். நாகமான் என்ற பெயருக்கு இரக்கம் கொண்டவன், அதாவது கிரேஷியஸ் என்ற பெயரும் உண்டு. அவன் ஆண்டவரிடமும் மனிதரிடமும் தயை பெற்றிருந்த ஒரு மனிதன். He found favor in the eyes of God as well as the king. இவரால் சீரியாவுக்கு பல வெற்றிகள் கிடைத்திருந்தாலும் அவர் ஒரு தொழு நோயாளியாக, அதாவது லெப்ரசி அஃப்ளிக்டட் பர்சனாக இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த அடிமை பெண் தன் எஜமானின் சுகவீனத்தை அறிந்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவார், ஆனால் நலமாயிருக்கும் என்று ஒரு ஆலோசனையை இந்த சின்ன பெண் அளிப்பதை, 12 வயது மாத்திரமே நிரம்பிய அந்த பெண் அளிப்பதை நாம் பார்க்கலாம். அங்கே நாகமானின் மனதில் ஏற்றப்பட்ட மாற்றத்தையும் கண்டுகொள்ளலாம். அடிமை சிறுமையின் வார்த்தைகளை முக்கியமானதாக எடுத்துக்கொண்டார் நாகமான். சீரிய ராஜாவின் வார்த்தையை இஸ்ரவேலின் ராஜாவிடம் எடுத்து சென்றார் நாகமான். யோர்தானின் மூழ்கும்படி சொன்னபோது கீழ்ப்படிந்தார் நாகமான். இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த அடிமை பெண் என்று கருதப்பட்ட அந்த சிறு பெண்ணின் வார்த்தைகள் ஆதாரமாய் இருந்தன. இதன் வழியாய் சிறு குழந்தைகளிடமும் பெரிய மனிதர்களின் வாழ்வுக்கான வார்த்தைகளும் உண்டு, செயல்களும் உண்டு. மார்க்கு 10வது அதிகாரத்திலே 13 முதல் 16 வசனம் வரை வாசித்து பார்த்தால் அதை கண்டுகொள்ள முடியும். எனவே பெண் குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அருமையானவர்களே, அவர்களும் இறைச்சாயலில் படைக்கப்பட்டவர்களே. பெண் குழந்தைகளோடு உள்ள நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும் என்று ரோமர் 12:9 படிக்கிறோம். அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்று ரோமர் 12:10 படிக்கிறோம். இந்த சிறு பெண் நாகமானின் விடுதலை வாழ்வுக்கு காரணமாய் அமைந்தாள் என்பது எவ்வளவு பாராட்டப்பட வேண்டும் என்று. இந்த சின்ன பெண் மனித மாண்போடு நாகமான் வாழ்வதற்கு கருவியானார்.
குடும்பத்தை விட்டு, சொந்த நாட்டை விட்டு அடிமையாக வந்த சிறு பெண்ணை போன்று இன்றும் துரத்தப்படுகின்ற, துன்புறுத்தப்படுகின்ற பெண் குழந்தைகளின் அவலநிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சமூகம் பெண் குழந்தைகளிடம் ஆற்றலை பார்க்க தவறிவிடுவதுதான் இந்நிலைக்கு காரணம். ஐயோ, என்னுடைய பகுதியில் இப்படி இல்லை, என்னுடைய குடும்பத்திலே இப்படி இல்லை, என்னுடைய சபையிலே இப்படி இல்லை என்று சொல்லி நீங்கள் புறம் தள்ளிவிடக்கூடாது. இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, பல இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்ததாக, சமூக மாற்றுருவாக்கம் அவசியம். Assuring a future for the girl child requires social transformation. நம்முடைய சமூகம் ஆண் குழந்தையை பெருமைக்குரிய அடையாளமாகவும் பெண் குழந்தையை தாழ்வாக இரண்டாம் நிலையை பார்க்கும் பார்வை இன்றும் இருக்கின்றது. ஒட்டுமொத்த சமூகமும் பெண் குழந்தைகளின் நலனில், உயர்வில் அக்கறை செலுத்துவது குறித்த ஒரு விழிப்புணர்வு அவசியம். நீதி என்பது சாதியின் அடிப்படையில், கல்வியின் அடிப்படையில், சமூக அந்தஸ்தின் அடிப்படையில் இன்று நிர்ணயிக்கப்படுகிறது. சமீபத்தில் டெல்லியில் ஆஷிபா என்ற சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அநீதியின் உச்சம். சமூகத்தில் பெண்களின் உயர்வுக்கு அடிப்படையாக இன்னும் அழுத்தம் பெற வேண்டியது பெண் கல்வி, பெண்களின் பொருளாதாரம், பெண்களின் உடல் நலம். ஆப்பிரிக்க தேசத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரியார இழந்து தவித்த நேரம். ஆப்பிரிக்கா செல்ல ஆட்கள் இல்லை, பரிதாபம். மனிதர்களாக வாழவில்லை. மூட பழக்க வழக்கங்கள் மலிந்து கிடந்தன. ஒரு மாலை நேரம் இரட்டை குழந்தைகளை பெற்ற ஒரு தாயின் அழுகுரல். குழந்தையின் உடலில் ஈரம் காய்வதற்கு முன்னே கொடூரன் ஒருவன் கை மூர்க்கமாக பாய்ந்தது. மெல்லிய வாய் திறந்து அழுமுன்னே அவைகளின் தலைகளை துண்டித்தான். சோகத்திலும் சோகம். அழுவதற்கு கூட கண்ணீரற்ற அந்த தாய் காட்டுக்குள் துரத்தப்பட்டால். தனிமை, பயம். இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்தியின் மூலம் பிறந்தவை என்பது அவர்கள் நம்பிக்கை. வெகுண்டெழுந்தார் மேரி ஸ்லைசர். கிறிஸ்துவின் அன்பினால் முன்னேறினார். வீடு வீடாக சென்று உண்மை செய்தியை சொன்னார். மக்களின் அறிவு கண்கள் திறக்கப்பட்டு பல இரட்டை குழந்தைகள் காக்கப்பட்டன. ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி என்று கொண்டாடப்பட்டார்கள். எனவே சமூக மாற்றம் என்பது இன்றும் மிக அவசியம். அருமையானவர்களே, சிந்தியுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே ஜெப ஆலய தலைவர் எவ்விரு தன் மகளுக்கு வாழ்வு தரும்படி தொடர்ந்து இயேசுவிடம் வேண்டுவதை பார்க்கின்றோம். ஆனால் சிலர், அவள் மரித்துவிட்டால் ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறீர்கள் என்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து தலீத்தா கூமி, சிறு பெண்ணை எழுந்திரு என்றார். இயேசுவின் அன்பு பார்வை, கரிசனையுள்ள பார்வை இந்த சமூகத்தில் மலர வேண்டும். அப்படியானால் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் என்பது மிகுந்த நம்பிக்கை மிகுந்ததாய் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, சிறு பெண்ணின் கையை பிடித்து தலீத்தா கௌமி என்று சொல்லி அவளுக்கு உயிர் கொடுத்தவரே, எழுந்திருந்தாளப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்தவரே, பெண் குழந்தைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் வீடுகளிலே, எங்களுடைய சபைகளிலே, எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய நாங்கள் தனிநபர்கள் மனமாற்றம் அடைய வேண்டும், சமூக மனமாற்றம் அடைய வேண்டும். எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். குழந்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க, குறிப்பாக பெண் குழந்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். See
ஆசீர்வதிக்கிறோம்.